காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு, வாழ்வின் பிரச்சனைகள் மேற்கொள்ளும் போது எப்படி செயல்படுவாய். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்றைய முதலாவது தியான பகுதி சங்கீதம் 42 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் எனும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். வாழ்வின் பிரச்சனைகள் மேற்கொள்ளும் போது எப்படி செயல்படுவாய்? அருமையானவர்களே, ஒரு புரட்சியை துவக்கிவிட தேவையானது என்ன? துப்பாக்கிகளா? வெடிகுண்டுகளா? கொரில்லா யுத்தமா? 1980ஆம் ஆண்டு இறுதியில் எஸ்டோனியா எனும் நாடு பாடல்களால் நிரம்பியது. பல ஆண்டுகளாக சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பினர் சுமைகளை தாங்கி வந்த மக்கள் இப்பொழுது தேசபக்தி பாடல்களை பாடுவதன் மூலம் ஓர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடல்கள் வழியாக பாடல் வழி புரட்சி பிறந்தது. இதுவே 1991ஆம் ஆண்டில் எஸ்டோனியா சுதந்திரம் பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இது ஒரு வன்முறையான ஆக்கிரமிப்பை தூக்கி எறிந்த ஓர் அகிம்சை வழி புரட்சி என இந்த இயக்கத்தை குறித்து ஒரு வலைதளம் விளக்கியது. மேலும் 50 ஆண்டுகள் சோவியத்தின் அரசாட்சியை சகித்துக் கொண்டிருந்த எஸ்டோனியர்களை ஒன்றிணைத்த வலிமையான விசையாக பாடல்கள் திகழ்ந்தன. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடினமான வேலைகளை ஒருவேளை கடந்து செல்வதில் பாடல்கள் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால்தான் நாம் நம்மை எளிதாக சங்கீதங்களோடு இணைத்து கொள்ள முடிகின்றது. தன்னுடைய ஆன்மாவின் ஒரு இருண்ட இரவில் இந்த பாடலை சங்கீதக்காரர் பாடுகிறார். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதம் 42:5 படித்தோம். ஆராதனை தலைவனான ஆசாப் என்பவன் தான் பெரும் ஏமாற்றத்தை கண்டபோது சங்கீதம் 73 வசனம் 1 சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. பாடல்கள் வழியாக புரட்சி ஏற்படுத்த முடியும். உங்கள் சபையிலே, உங்கள் கிராமங்களிலே, உங்கள் நகரத்திலே, உங்கள் சமூகத்திலே, உங்கள் நாட்டிலே கூட பாடல்கள் வழியாக புரட்சியை ஏற்படுத்த முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களே, ஒருவேளை உங்களுடைய சோதனை நேரங்களிலும் நாம் சங்கீதக்காரனோடு இணைந்து பாடி நம்முடைய இருதயங்களில் பாடல் வழி புரட்சியை ஏற்படுத்த இன்று காலையிலே அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். இத்தகைய புரட்சி நம்முடைய விரக்தியின் கொடுமையையும் குழப்பத்தையும் தேவன் மீதுள்ள அன்பினால், நம்முடைய விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கையினால் நிச்சயமாக அது மேற்கொள்ளும். அருமையானவர்களே, நாம் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது சவால்களை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 6:17 சொல்லுகிறது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 8 முதல் 17 வரையிலும் நான் படிக்கிறேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்னிடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களை பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எலிசா என்கிற ஒரே ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க அந்த வேலைக்காரன் கண்டான். அது ஆங்கிலத்திலே ட்ரூ என எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ட்ரூத் என்னவென்றால், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். இதுதான் ட்ரூத். தன்னுடைய நண்பனின் மோட்டார் வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை டேவிட் துரத்தி சென்றான். அவன் எந்த திட்டத்தோடும் செயல்படவில்லை. அவன் அதனை எப்படியாகிலும் திருப்பிக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்தான். ஆச்சரியப்படும்படியாக இவன் வருவதை கண்ட அந்த மூவரும் பைக்கை போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். டேவிட் நிம்மதி அடைந்தவனாய், தன்னுடைய முயற்சியை குறித்து திருப்தி அடைந்தவனாய் அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு திரும்பினான். அப்பொழுதுதான் அவருடைய பலசாலியான நண்பன் சந்தோஷ் அவர்களுக்கு பின்னாக மிக அருகில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டான். இந்த வாசிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரையிலே தங்களுடைய பட்டணம் பகைவரின் படைகளால் சூழப்பட்டிருப்பதை கண்ட எலிசாவின் வேலைக்காரன் பயந்தான். அவன் எலிசாவிடம் ஓடி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். எலிசா அவனை அமைதிப்படுத்தினான். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பின்னர் தேவன் அந்த வேலைக்காரின் கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். வசனங்கள் 15 முதல் 17 வரையிலும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்தவான்களே, உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை பலத்த இராணுவமும் பலத்த குதிரைகளும் ரதங்களும் எதிரிகளும் பகைவர்களும் ஒன்றை உங்களை சுற்றி கங்கணமிட்டு கொண்டு உங்களை அழிக்க முற்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எலிசா விண்ணப்பம் பண்ணது போல, கர்த்தாவே, மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி அவர்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஒரு காரியமும் உங்களுக்கு விரோதமாக நடைபெறாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டது போல, குடும்பத்தினர், சபைகள், உங்களை எதிர்த்து இருக்கிற பகையாளிகள் எல்லாரும் நீங்கள் உங்களை சுற்றிலும் தேவன் நிறைந்திருப்பதை, அவருடைய பிரசனத்தை அனுப்பியிருப்பதை அவர்கள் காண்பார்கள். ஒருவேளை நீங்கள் இயேசுவை பின்பற்றி செல்ல போராடி கொண்டிருக்கும் போது சில வேளைகளில் பாதுகாப்பற்ற சூழலையும் கடக்க வேண்டி உள்ளது. அப்பொழுது நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தையும் உங்களுடைய பாதுகாப்பையும் இழக்க நேரிடலாம். ஏனென்றால் நீங்கள் சரியானதை செய்ய தீர்மானித்துள்ளீர்கள். இது எப்படி முடிய போகின்றதோ என்று எண்ணி தூக்கத்தையும் ஒருவேளை இழக்கலாமா அருமையானவர்களே. ஆனால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் வலிமையானவனும் திறமையானவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய பகைஞர் எல்லாரை பார்க்கலும் அவருடைய வல்லமை பெரியது.
பவுல் கேட்டதை போன்று தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவர் யார் என்று ரோமர் 8:31 அப்படி நாம் படிப்பது போல நாமும் கேட்டுக்கொள்வோம். உண்மையிலேயே யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஒருவரும் இல்லை. வாழ்க்கையின் பிரச்சனைகள் மேற்கொள்ளும் போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை திருமறையின் ஆதாரங்கள் மூலமாக கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த சவால்கள், எந்த பாடல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கின்றது, அந்த பாடல்களை பாடுங்கள். என்ன காரியம் உங்களை இரவு நேரத்தில் உங்களை எழுப்பி விடுகின்றது? உங்களுடைய கவலைகளை எப்படி தேவனிடம் கொடுக்க போகின்றீர்கள்? சமர்ப்பிப்போமா? நல்ல ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்த நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரரை போல துதிக்கிறோம். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் வேலைக்காரன் கண்டது போல எங்களை சுற்றி இருக்கிற பகைகள் யாராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்ளும் போது உம்முடைய வசனத்தை கொண்டு உமக்கு நாங்கள் துதிகளை செலுத்தி செயல்பட உதவி செய்வீராக. வெற்றி எங்களுக்கே. எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறப்ப. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.